வந்து எ- சொல்லு 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 அலெக்ஸ். இல்ல எவனாவது ஒருத்தன் கண்டென்ட் மாட்டுற மாதிரி தான் இன்னைக்கும் தான் முஸ்லீம் இதுல கட்சியில இவங்க வந்துட்டு இவனு ஓட்டு போடாதீங்க. முதல்ல ஓட்டு போடாதன்னு இல்ல, ஓட்டு போடாதன்னு சொல்றது தப்பு இல்ல, எதுக்கு போடாதன்னு சொன்னா நல்லா இருக்கும். அதுல எங்களுக்கு தெரியாதுங்க. லிஸ்ட்ல வந்து வந்து வந்த லிஸ்ட் அப்படிதாங்க. அதுல எங்களுக்கு தெரியாதுங்க. சொல்லி வந்திருக்கு சொல்லிடுவோம். எங்க தமிழ்நாட்டுல மட்டும் முஸ்லீம் கட்சி வந்து ஒரு 60 கட்சி இருக்காங்க. அப்ப அவன் இந்தியால இருந்து எங்கேயோ மூளை இருந்து பேசிட்டு இருக்கான், யாருன்னு தெரியல. திடீர்னு வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கான். அவன் டீட்டெயில்ஸ் யாரு, எந்த ஸ்டேட்ல உள்ள ஆளு, எதுவுமே தெரியல. என்னமோ எங்க இருந்தோ வர்றானு, எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியல. இதே மாதிரி பாஸ்ட்ல டிஎம்கே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணா. இது மாதிரி ஏதோ ஒரு லெட்டர் பேட் கட்சியை கொண்டு வந்துட்டு இதே மாதிரி ஒரு தப்பான நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அப்பயும் எக்ஸ்போஸ் ஆனாங்க அவங்க. இது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நான் சொல்ற ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இப்போ இந்த மாதிரி யாரையோ விட்டு ஒரு அறிக்கை விட வச்சு கடைசியில் அது அது கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு. எனக்கு அது கரெக்டான விஷயம் ரீகால் பண்ண முடியல. ஆர்டிபி என்ன தெரியுமா, திமுக வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஒரு ஈரவங்கமே கிடையாது. இதுதான் உண்மை. அவங்களுக்கு வந்து அதிக ஆட்சிக்கு வரணும், அவ்வளவுதான் மேட்ரு. அதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. அது என்ன குட்டிகரணம் போடச்சுன்னா போடுவானுங்க. டிஎம்கே எல்லாம் அந்த பழைய டிஎம்கே எல்லாம் இனிமே டிஎம்கேவே கிடையாதுங்க. இப்ப இருக்க டிஎம்கே கருணாநிதி காலத்திலேயே அந்த கொள்கை எல்லாம் விட்டுட்டாருங்க. அவருக்கு பாஜக கூட்டணி வச்சு நல்லா பதவி சுகத்தெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் என்ன நீங்க கொள்கை என்னத்த உங்க கொள்கை பேசிட்டு இருக்கீங்க? ஆர் ராஜா எல்லாம் விஜயே கேள்வி கேட்கிறாரு. ஒரு அழகான ஒரு ரெஸ்பான்ஸ் நான் படிச்சேங்க. அதே கேள்வியை திரும்பி ஒருத்தன் கேட்டிருந்தான். ஆர் ராஜா, நீங்க வந்து அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன போராட்டம் நடத்துனீங்க? ஏன் ஒரு எழுதி பப்ளிஷ் பண்ணுங்க, வெளியே போடுங்க. விஜய இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க. உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு? எலெக்ஷன் ரேலிக்கு போனதுனால அவர் போராடிட்டாரா? அந்த கேள்விய உண்மையிலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டெப்தா ரொம்ப சீரியஸா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உள்ளுக்குள்ள ஒருத்தனுக்கு ஏகப்பட்ட புகைச்சல் இருக்கும் போல இருக்கு. ஏண்டா உங்க கட்சிக்குள்ள இருக்க புகைச்சல் எல்லாம் எங்க பேரை சொல்லி உங்க மனசை ஆத்திக்கிறீங்களாடா? அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கு இன்னைக்கு. டிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, இந்த நம்பர் கேம்ஸ்ல அவங்க எல்லாருமே கம்ப்ளீட்லி ஒரு 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 கிளியர் ஸ்டாண்டே இல்லை. ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப 2026 வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பொலிட்டிக்கல் கிரவுண்ட். இதுல பெரிய டிஃபரன்ஸ் எங்க தெரியுமா வரப்போகுது? நம்ம விஜய் அண்ணா கிரவுண்ட்ல வந்து இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இட் வில் பி அது ஒரு பெரிய ஸ்ட்ராங். அது 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 எப்படி டாக் இப்போ இன்னைக்கு அமைதியா இருந்து ஒரு அறிக்கை விடுறதுக்கே நாக்கு வானத்துக்கும் பூமிக்கும் நீ குதிக்கிற. என்ன உன்னுடைய மினிஸ்டர்ஸ் பேட்டியை விட்டு கேள்வி கேட்க விடுற, லெட்டர் பேடு கட்சியை கேள்வி கேட்க விடுற, என்ன இந்த உன்னுடைய தொங்கு சதைகளை கேள்வி கேட்க விடுற, உன்னுடைய ப்ரொபகண்டா மீடியா விட்டு கேள்வி கேட்க விடுற, உன்னுடைய இந்த இந்த கடி நாய்கள் கீழே இருக்கிற இந்த யூடியூபர்ஸ் அந்த மாதிரி கடி நாய்களை ஏவி விடுற, நீ இவ்வளவும் பண்ணி ஒரு 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 அறிக்கையில உங்க இத்தனை சிஸ்டத்தையும் அவர் கதற விடுறாரு. அவர் கிரவுண்ட்ல இறங்கினாருன்னா இன்னுமே அந்த ஓட்டுகள் அதிகமா செதறவங்க ரொம்ப. கண்டிப்பா அதெல்லாம் வரும்போது நம்ம பொலிட்டிக்கல் கிரவுண்டே டோட்டலா வேற மாதிரி இருக்கும். ஸோ அங்கதான் நம்ம என்ன நம்ம நம்பணும் நம்ம தளபதியை. அவங்க இவங்க சுத்தியிலும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ப்ரொபகண்டாவை நம்ம கிட்ட நம்ம தலையில திணிக்கும் போது நம்ம ஏன்ற கேள்வி கேட்கணும். நாங்கள் திரும்பி நான் சொல்றேனே, ஃபண்டமெண்டல் ஒரு கேள்வி கேளுங்க. டிஎம்கே நாங்க அது பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டிஎம்கே வந்து ஒரு 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 ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அந்த பழச பேசுறதுக்குரிய ஆட்கள் யாருமே இல்லை. ஏன்னா டிஎம்கே அளவுக்கு பாஸ்ட பேசுறதுக்கு ஆட்கள் இன்னைக்கு ஏடிஎம்கேக்கும் கிடையாது, காங்கிரஸுக்கும் கிடையாது. நீ காமராஜரை பத்திலாம் உட்கார்ந்து பேசணும்னா எவ்வளவு பேசலாம்? யார் இருக்கா இன்னைக்கு காமராஜரை எடுத்து பேச? ஒன்றும் இல்லாத கலைஞர் பண்ண ஒரு 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 சின்ன துண்டு சீட்டை எடுத்து கூட இன்னைக்கு பேசுறதுக்கு இவங்களுக்கு ஒரு 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 1008 பேர் ஒரு கைக்கூலி இருக்காங்க கத்துறதுக்கு. ஆனா காமராஜருக்கு யாரும் இல்லை, முத்துராமலிங்க தேவருக்கு யாரும் இல்லை, வஉசிக்கு யாருமே இல்லை. இவங்க எல்லாம் போராடினாங்க. டிஎம்கே வந்து எப்படி எல்லாம் நரேட்டிவ் நீங்க இப்ப சொன்னீங்களா, இப்போ காமராஜர் முத்துராமலிங்க தேவர் உண்மையிலே இவங்க எல்லாம் வந்து பொதுவான ஆட்கள் தான். அவங்க பொதுவா எல்லாருக்குமாக தான் போராடினாங்க, எல்லாத்துக்காக தான் அவங்க பாடுபட்டாங்க. ஆனா அவங்கள அப்படியே ஒரு கட்சிக்குள்ள சுருக்கிட்டாங்க பாத்தீங்களா? அதான் பக்கம் பிளான் இவனு. ஏன்னா பொதுவான தலைவரா யாருமே வந்துடக்கூடாது நம்மளை தவிர அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. நம்ம தான் இப்ப கொஞ்சம் புரியுதுங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் டிஎம்கே என்ன டிஃபரன்ஸ்? நம்ம அதை சொல்றேன். இந்த கேள்வி நமக்கு பதில் கிடைக்குதோ இல்லையோ, கரெக்டான கேள்வியோ இல்லையோ, ஆனா கேள்வியை கேட்போம்.
கேள்வியை கேட்டு பதில தேடுவோம். எவனாவது ஒருத்தன் பதில் சொல்லி தான் ஆகணும். இன்னைக்கு டிஎம்கேவுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம சுதந்திர போராட்டத்திலயோ, தமிழகத்துல சுதந்திரம் அடையறதுலயோ என்ன கான்ட்ரிபியூஷன் ப்ளே பண்ணுச்சு? இந்த கேள்வியை ஏன் நம்ம கேட்க மாட்டேன்றோம்? இன்னைக்கு அவன் ஆர்எஸ்எஸ் கேள்வி கேட்கறான், பிஜேபி கேள்வி கேட்கறான், எல்லாமே கேள்வி கேட்கறான். டிஎம்கேவோட ரோல் என்ன? அன்னைக்கு திராவிட கட்சிகளுடைய ரோல் என்ன? இல்ல பெரியாரோடைய ரோல் என்ன? பெரியார் கூட விட்டுருக்கங்க. பெரியார் வந்து ஒரு 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 பொது தலைவர். நம்ம நம்ம அதை டச் பண்ணலைன்னாலும் இன்னைக்கு டிஎம்கே உருவாக்கி இருக்கு. அந்த டிஎம்கேவுடைய தலைவர்கள் இன்னைக்கு உருவாக்குனதோடைய அவங்களுடைய ரோல் என்ன? அத கேட்டீங்கன்னா, எப்ப நாங்க 49 தான்ப்பா கட்சியே தொடங்கணும் அப்படிம்பானுங்க. சரிடா, 49 கட்சியை தொடங்குனீங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கேள்வி கேட்கறல, விஜய் என்ன செய்தார், என்ன இது பண்ணினார், என்ன அது பண்ணினார், நீ சொல்லு. இப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன பண்ணுனீங்க, என்னத்த 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 போராடுனீங்க, என்னத்த பண்ணுனீங்கன்னு சொல்லு. உனக்கு ஒருத்தன் எல்லாத்தையும் ஃபண்டமெண்டலா கட்டி கொடுத்துட்டு போயிருவான். நீ சொகுசா ஏறி உட்காந்துட்டு மத்தவனை கேள்வி கேட்பியா? இதுதாங்க அதிகார திமிருன்றது. கையில பவர் இருக்கு, ஒரு கட்டமைப்பு இருக்குன்றதுக்காண்டி நீ எவனாலும் கேள்வி கேட்பியா? அப்ப நாங்களும் திரும்பி கேள்வி கேட்போம்ல. திமுக வந்து அந்த பெரிய வாய்க்கிலேயே பேசுவாங்களே தவிர அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே அந்த நேர்மகிர்லாம் ஒண்ணும் கிடையாங்க. நம்ம 4 வருஷம் ஆட்சியை பார்த்துட்டோம். இவங்க இனிமே ஆட்சியில இருந்தா எந்த லட்சணத்துல நாடு போகணும்னு தெரிஞ்சு போச்சு. அதான் சொல்றேன். இவன் சொல்றபடி பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாடு காரணம் டிஎம்கேன்றான். சரிடா, நான் ஒத்துக்கிறேன். நீ தானப்பா எல்லாம் பண்ணுன. மக்கள் ஏன் உன்னை பதவியில இந்த இந்த 25 வருஷமோ என்னமோ தவிர உன்னை ஏன் அவங்க வந்து ஆட்சி கட்டில உட்கார வைக்கல? நீ அவ்வளவு யோக்கியனா உட்கார வச்சிருக்க மாட்டாங்கல்ல மக்கள். இது வரைக்கும் தொடர்ந்து ஜெயிச்சதே கிடையாது. 75 வருஷம் கட்சிங்களடா, ஒரு தடவை கூட ஏன்டா திரும்ப உனக்கு மக்கள் ஓட்டு போடல? இந்த கேள்வி தான் நம்ம இளைஞர்கள் இன்னைக்கு கேட்கணும். அவன் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றான் பாத்தீங்களா? ரூமுக்குள்ள கூப்பிட்டு வச்சு ஒரு 10 பேரை உட்கார்ந்து மூட வச்சுட்டு மூல செலவு பண்றான் தெரியுமா? பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி. எனக்கு அதுதாங்க கொடுமையிலே கொடுமை என்னன்னா, அந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்து ஒரு 50 பேர் 100 பேர் அடைச்சு வச்சு பிரெயின் வாஷ் பண்றான். ஏன்னா இந்த சர்ச்சில் இந்த கூப்பிட்டு வச்சு நம்ம ஆண்டவர் இருக்கிறார், மேலே இருந்து இறங்குகிறார் சொல்றதை கேளுங்க. இந்த மாதிரி தான் இருக்கு இவங்க எல்லாம் பார்க்கும்போது. கூப்பிட்டு வந்து அந்த கேள்வி கேட்டாரு, இதை பாருங்க நீங்க, இந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க. எனக்கு கிட்டத்தட்ட இந்த 2 கூட்டமும் ஒரே ரேஞ்சில தான் இருக்கு. 10 பேர் அடைச்சு உள்ள வந்தவன் வெளியே போக முடியுமா, வெளியே இருக்கிறவன் உள்ள வர முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. கம்ப்ளீட்டா ஏதோ க்ளோஸ் டோர் மீட்டிங் மாதிரி. அது ஃபுல்லா உள்ளது பூரா அடைச்சு வச்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு இது ஏதோ இந்த இயேசு அழைக்கிறார் கூட்டம் மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு, என்ன அங்க இருக்கிறவன் ஒருத்தன் கூட கேள்வி சரி, அவ்வளவு பகுத்தறிவு இருக்கிறவன், அவ்வளவு பகுத்தறிவு பேசுறவன் அங்க இருக்க ஒருத்தன் கூட இது ஏன் நீங்க பண்ணல, இதை ஏன் நம்ம பண்ணலன்னு கேள்வி கேட்க மாட்டேன்னா கேட்பானா மாட்டானா? இல்ல இவங்க கேட்கறதெல்லாம் எடிட் பண்ணி அவனை விரட்டி விட்டுருவாங்க, சொல்ல கூட முடியாது. இல்லைங்க, நீங்க திமுக காரன் வந்து பேசுறது வந்து பயங்கரமான ஆளு போட்டுங்க. நமக்கு அரசியல் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், சொல்றேன் தெரியலன்னு வச்சுக்கோங்க, அசால்ட்டா அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. நாங்க தான் அது பண்ண இது பண்ண ஆகும்னு எல்லாம் பண்ணிட்டோம். கடைசி நம்ம உண்மை தெரியலன்னு தான் தெரியும். ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சது தான் அவங்ககிட்ட நம்ம அந்த இதே பண்ண முடியும், வாக்குவாதம் பண்ண முடியும். இல்லைன்னா என்னமோ இவங்க என்னமோ கேபினட் இது பண்ண மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாமே நாம பண்ணுவாங்க. டிஎம்கேவோட அட்வான்டேஜே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 20-30 ஸ்பீக்கர்ஸ் வச்சுப்பாங்க. அதாவது ட்ரெயின் பண்ணி அங்கங்க எங்கெங்க எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பேச வச்சுட்டு அவங்கதான் எல்லாம் பண்ணாங்க அப்படின்ற ப்ரொஜெக்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் ஆட் கூட வந்திருக்கும், பெண்கள் வந்து சேஃபா இருக்காங்க சென்னை சிட்டில அப்படின்னு சின்ன சின்ன யங் கேர்ள்ஸை வந்து பேச வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரைனிங் கொடுத்து எங்கெங்கெல்லாம் வந்து அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இட்ஸ் ட்ரெயின்ட் ஆக்டிவிட்டி மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இந்த நித்யானந்தா ஒரு கூட்டம் நடத்துறான், இந்த நம்ம ஜக்கி ஒரு கூட்டம் நடத்துறா தெரியுமா, அந்த மாதிரி. அதான் சொல்றேன், கிட்டத்தட்ட பிஜேபி அஜெண்டா தான் அதெல்லாம். விஷத்தை வந்து பாக்குறாங்க, விஷம் தான் சொல்லணும் அது. பட் ஆனா என்ன பிரச்சனைனா அது நம்ம எப்படி பண்ண போறோம்ன்றது. ஏன்னா பகத் வந்து ஒரு 20 பேர் வந்து இப்போ வந்து அலெக்ஸ் பேசியிருந்தாப்ல பாத்தீங்களா? இல்ல ஒரு நிமிஷம், இந்த இப்போ இது ஒன்று திரும்ப ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க தெரியுமா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து தாவேக்கா இருக்குது, தாவேக்கா தலைவர் வந்து இஸ்லாமியர்கள் தள்ளி இருக்க வேண்டும், சென்னையில் நடந்த இஃப்தார் விருதை வந்து கொச்சைப்படுத்திய பாவம் செஞ்சுட்டார் அப்படின்னு திமுக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பரப்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு முஸ்லீம் ஆளை போட்டு இதுன்னு இருக்காங்க. அவர் என்னாருன்னா, மேலே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், சஹாபுத்தீன். அவர் யாருன்னா இருக்கல, இது பிஜேபியோட கூட்ட இது சங்கி, ஒரு முரட்டு சங்கி. அப்போ அவரை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா, பிஜேபிக்காரர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னா, அப்போ இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சுல, திமுகவும் பாஜக ஒன்று, பாசிசமும் பாயசமும் ஒன்றுன்னு.
புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு மேலே ஷேர் பண்ணியிருக்கேன் தெரியுதா? அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இவ்வளோனா அது புதுசாக நம்ம எப்படி ஆகுதாலும் இப்போ நம்மள்ட்ட அவங்க பண்ணுற மாதிரி அந்த அவதூறுலாம் இனிமேல் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுங்க. நீ என்ன இது பண்ணாலும் 5 நிமிஷத்தில் அசால்ட்டாக கண்டுபிடிச்சோம். அதிகபட்சம் ஹாஃப் டே, அதுக்கு மேலே தாங்காதுடா உன்னோட அவதூறு பொய் பித்தலாட்டங்கள்லாம். நரட்டோ இவங்க நம்ம அடுத்து எத்தனை தளபதி அதுக்குள்ள பேசும்போது தளபதி வந்து அடுத்து நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துல பேச அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து கேக்குதா நரட்டோ நான் பேச கேக்குதா? பயங்கரமா யாருக்கும் பேக்ரவுண்ட் நாய்ஸ். அது எனக்கு தானே யாருக்குன்னு தெரியல, ஆனா செம பேக்ரவுண்ட் நாய்ஸ். அது நரட்டோ மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு இடத்துல. இப்போ பரவாயில்ல கொஞ்சம். ஸோ அதனால நம்ம 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 எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வி கேட்போம், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம 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 விஜயண்ணா வந்து இன்னைக்கு அவர் எங்கேயாவது, ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் ஆண்டுட்டாங்க, 2 கட்சியும் மாறி மாறி ஆண்டுட்டாங்க. எல்லாருமே எக்ஸாஸ்டட். ஏன்னா எல்லாருமே இந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை ரீச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இருக்கிற ஜென்ரேஷன் இந்த பாஸ்ட் ப்ரொபகண்டாவை, ஏன்னா இன்னும் நம்ம இப்போதைக்கு நீங்கள் நார்த்தில் போய் பிஜேபி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 வருஷத்தில் அவன் அவன் மொத்தமாக இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் நரேட்டிவே மாற்றி வச்சுட்டான். இன்னைக்கு ஜிடிபி காந்தி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து ஜிடிபி போறாருன்னு எந்த சொல்ற அளவுக்கு அளவுக்கு அடியாகிருக்கு அதை பாருங்க. இல்ல, காந்திஜி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு ஜிடிபி எந்த அளவுக்கு அடியாகிருக்கு. சொல்ற இல்ல, ஒரே நிமிஷம் bro. அது சொல்ற அளவுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்கான் பாத்தீங்களா? அதே நரேட்டிவ் தான் இன்னைக்கு இன்னைக்கு இவங்க இவங்க வந்து தமிழ்நாட்டுல இளைஞர்கள் மத்தியில விதைக்க முயற்சி பண்றாங்க. ஏன்னா அவங்க அவங்க பண்ணியிருக்க விஷயங்களை எக்ஸாஜரேட் பண்ணி, ஏன்னா ஒரு 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 பிக்சர் காட்டி, நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அன்னைக்கு அண்ணா பெரியார் இருந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்ல. அவங்களுடைய புகழ் பாடுறது அவங்க சந்தர்ப்பவாத அரசியலுக்காண்டி அவங்க பயன்படுத்திக்கிடுற சாக்கே ஒழிய, அவங்களுடைய உண்மையான இன்டென்ஷன் இன்னைக்கு அண்ணா கொள்கையை வந்து நம்ம இன்னைக்கு நிலைநாட்டுறதும் கிடையாது, பெரியாரோடைய கொள்கையில நிலைநாட்டுறதும் கிடையாது. தான் குடும்பத்தை சுத்தி இருக்கிறதுக்கு ஒரு சுயநலமான ஒரு 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 கட்சியா மாறிடுச்சு. ஏன்னா வாரிசு அரசியல்ன்ற பேர்ல எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ. ஏன்னா அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் ஆணவத்தோடைய உச்சம். இன்னைக்கு டிஎம்கே மினிஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற பேச்சுக்கள், அவங்க உபயோகப்படுத்துற வார்த்தைகள், மக்களை நடத்துற விதங்கள், இதெல்லாம் வந்து ஒருத்தன் ஒருத்தன் பவர் கையில இருக்குன்னா நம்ம என்ன வேணாலும் பேசலாம், நம்ம என்ன வேணாலும் செய்யலான்ற உச்சக்கட்ட ஆணவம். இந்த தைரியம்லாம் எங்க இருந்து வருது? ஏன்னா மக்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்பி ஓட்டு போடுவான்ற ஒரு பயம் இருந்தா இப்படிலாம் பேசுவாங்களா யாராவது? ஏன்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி அவங்கள்ட்ட தான்டா நம்ம போய் நிக்கணும் அப்படின்றது, அவங்களுக்கு அந்த 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 காமன் சென்ஸ் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் இல்ல இல்ல, ஆக்சுவலா அது இல்லாம இருந்திருந்ததுக்கு இப்போ வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? எங்க நம்ம பிஜேபி விட்டா நம்மளுக்கு ஏதோ ஓட்டு போட, இல்லைன்னா பிஜேபி வந்து சொல்லி பயமுத்திடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த அந்த இருமாப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல, அந்த ஒரு இதுல இருந்து அங்க தலைக்கணத்துல இவர் வந்து இவரோட அடி ஒவ்வொரு நாளும் இட்டி மாதிரி இறங்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம பதற ஆரம்பிச்சிட்டான். ஸோ பதட்டத்துல தான் இவ்வளோ தப்பு பண்றான். இன்னும் கொஞ்சம் பதற விடுவோம், கதற விடுவோம். என்ன நம்ம தளபதி போட்டிருக்க பிளான் படி இவங்க இவங்க இனி அடுத்து எலெக்ஷன் வரைக்கும் மொத்த கூட்டணி கட்சியும் கதறிக்கிட்டே தான் இருக்கும். இதுல எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, திருமாவளவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூவுறாரு. அது ஏன்னு தான் புரியல. ஏன்னா கம்யூனிஸ்ட் கிட்ட இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு திராணியோ, ஒரு 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 ஆளுமையோ, ஒரு ஒரு அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டோ ஏன் திருமாவளவன் கிட்ட இல்லாம அவர் கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆறாருங்க. அதான் சொல்றேன்ல, அவர் அவர் மேல இருக்கிற மரியாதை நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில செல்லாம தான் போகுது. அவர் நினைச்சுக்கிறலாம் நம்ம பேசுறதுனால நம்ம இளைஞர்கள் மத்தியில கம்ப்ளீட்டா யங்ஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் அந்த அளவுக்கு இப்ப டிவி இது விசிகேக்கு ரீச்சே இல்லை. ஏன்னா அந்த அந்த இடத்த இன்னைக்கு விஜய் ரீப்ளேஸ் பண்ணிட்டே வர்றாப்புல. நம்ம விஜய் அண்ணா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா அங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப நியூட்ரலா இருக்காருங்க. இன்னைக்கு இன்னைக்கு எந்த ஷேடும் இல்லாம, எந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் இல்லாம, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு, ஏன்னா பதவி வேணுமா, என்ன என்ன வேணும்ன்றதுக்காண்டி அவர் அவர் இன்னைக்கு பொலிட்டிக்கல் உஸ்குள்ள வரணும். பேர் இல்லையா, புகழ் இல்லையா, பணம் இல்லையா, வசதி வாய்ப்பு இல்லையா, இல்ல மக்கள் சப்போர்ட் இல்லையா? இன்னைக்கு அவர் நினைச்சாருன்னா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அவர் வேணுன்ற செயலை செஞ்சுட்டு போலாம். ஒரு செய்யற நல்ல தொண்டுகளை வீட்டுல உட்காந்து கட்சி மூலமா செஞ்சுட்டு போலாம். எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. எதுக்காண்டி வராரு? ஸோ ஹி கம்ஸ் வித் அ கிளீன் ஹேண்ட். ஏன்னா அது வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டர். இன்னைக்கு திருமாவளவன் கை எவ்வளவு சுத்தம், இன்னைக்கு ஸ்டாலின் கை எவ்வளவு சுத்தம், காங்கிரஸ் கை எவ்வளவு சுத்தம்.
எல்லாருமே இன்னைக்கு அந்த திருட்டுத்தனம் பண்ணி எல்லாம் உருட்டி மக்களை மாத்தி ஏடிஎம்கே என்ன பிஜேபி இன்னைக்கு யார் ஒருத்தனுக்கு ஒருத்தர் சலிச்சது இல்லைன்ற அளவுக்கு போட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கையில நம்ம விஜய் நான் வர இல்லை. என்ன அவங்க அவங்க எல்லாமே ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆறாங்க. இளைஞராலேயே நம்ம நீங்க போய் பேசணும். ஒருத்தன் வந்து டிஎம்கே காரன் எவ்வளோ பேசினாலும் சரி, ஏடிஎம்கே காரன் எவ்வளோ பேசினாலும் சரி, பிஜேபி காரன் எவ்வளோ பேசினாலும் சரி, கேள்வி கேளுங்க. சரிப்பா நீ இவ்வளோ நல்லது பண்ணிட்ட, ஏன் இன்னும் நம்ம இந்த இதை அச்சீவ் பண்ணல, ஏன் நம்ம இந்த இதை இன்னும் சாதிக்கல, நம்மளால ஏன் இதை இதை நம்ம 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 நம்மளால ஏன் இன்னைக்கு ஒரு ஒரு தனிநபர் வருமானத்துல நம்ம நம்ம இவ்வளவு முன்னேற்ற முடியல, நம்ம நாடுக்கு ஏன் கடனை வளர்ச்சின்ற பேர்ல எங்க தலையில ஏன் நீ இத்தனை வருஷமா கடனை ஏத்துற, இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கணும். ஆர்டிபி நம்ம 70,000 கோடி வருஷத்துக்கு வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கோமா? அந்த 9 லட்சம் கடன் வாங்குறாங்களா? அதான் சொல்றேன் இல்லைங்க. அதெல்லாம் இப்ப விஜய் அண்ணா இந்த அரசியலுக்கு வரலன்னா ப்ரோ நீங்க சொல்லுங்க, இந்த விவரத்தை நீங்க பத்தி என்னைக்காவது கேள்வி கேட்டிருப்பீங்களா? இருக்குன்னு நமக்கு இந்த தெரியாது. 70,000 கோடி நம்மளுக்கு கடன் அதுதான் கட்டுறது யாருமே இல்ல நம்ம பேசியிருக்க மாட்டோம். வட்டி 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 கட்டுறது நம்ம யாராவது பேசியிருக்கீங்க? பட்ஜெட்டை நம்ம என்னைக்காவது நம்ம நம்ம பின்தொடர்ந்து இருக்குமா? நம்ம அதான் இல்ல சொல்றது நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு வாழ்ந்துட்டு போயிடுவோம்டான்னு ஒரு அவதான் இல்லைங்க. அப்படிங்கிற மனநிலையை மாத்திருக்காரு. அதுவே அவங்களோட மிகப்பெரிய இது இதாயிருச்சு, எக்ஸாக்ட்லி பேக் ஃபயர் ஆயிருச்சு அன்னைக்கு அவங்களுக்கு. இதுதாங்க. இவ்வளோனா அவர் வந்து இது வரைக்கும் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, எங்க இவர் ஒரு 10ஓட 11 ஆக்கி விட்டுறலாம், மக்கள் வந்து அதிகமாக பேச மாட்டாங்க, சினிமாவை பற்றியே பேசிடுவாங்க, ஈஸியாக வந்து சினிமா மாதிரி புகழ்படிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து எப்படி அவரோட படத்தையோ ஒரு அவரோட குட்டி கதைகளையோ இல்லை அவர் வாழ்க்கையை வந்து நம்ம வந்து எவ்வளோ சீரியஸாக எடுத்துருக்கோமோ அதை விட சீரியஸாக இப்போ அரசியல் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. என்னடா இன்னொன்னா வந்து ஒன்றுமே தெரியாத பசங்க அரசியல் என்ன தெரிய பசங்க உண்மையை தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்களே. அப்போ வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அவன் வந்து இல்லைப்பா உனக்கு வந்து அது பண்ணிடுறேன்ப்பா, அந்த எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸ் என்னது வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்கல்ல, உங்களுக்கு வந்து கல்வி கடன் தள்ளுபடி பண்ணிடுறேன், விவசாயிகளுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், உங்களுக்கு இது ஜாக்டோஜியோ விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து துணை நிற்போம் அப்படி இப்படின்னு எவ்வளோ பொய் இது வாக்குறுதிகள் வந்து அள்ளி வீசினாங்களோ ஜெயிச்சா போதுன்னு இந்த வாட்டி அதை பண்ண முடியாதுல்ல. ஏற்கனவே அப்போ கேட்டுருவோம் நம்ம, என்னடா நீட்டு விவகாரம் என்னாச்சு, ஜாக்டோஜி என்னாச்சு, இது கல்வி கடன் என்னாச்சு திரும்ப கேட்டுருவோமே. இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல இருக்காது ப்ரீவியஸ் டைம்ல. புரியுதா உங்களுக்கு? எக்ஸாக்ட்லி. பண்ணிட்டா பண்ணிடுவான்ப்பா, நம்மளுக்கு இல்லைன்னா பிஜேபி வந்துருமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று தெளிவா கேள்வி கேட்போம், அதுவே நம்மளுக்கு ஒரு பேக் ஃபேர். நரட்டோ இவங்க செஞ்சிருக்கணும் இல்லைன்னா வேற இவங்க நல்லாட்சி கொடுத்தேன்னு சொல்லலாம் 2026 ஓட்டு கேட்டுலாம் வர முடியாது, அவன் கள்ள கொண்டு அடிச்சிருவான். அதனால என்ன பண்றானுங்க, பாஜக நாங்க மட்டும்தான் இங்க எதுக்க முடியும் எங்களை, அதனாலதான் இவனை வந்து அந்த பாஜக எதிர்ப்பு மட்டுமே நம்பிட்டு இருக்கானுங்க. அது கை கொடுத்துரும் 28 நாள்ல கை கொடுத்த மாதிரி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை பெருசா நம்பிட்டு இருக்கானுங்க. ஆனா அது கை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பாஜக ப்ரொபகண்டா இருக்கு தெரியுமா? இல்ல அவர் பாஜகவே கை கொடுத்துருச்சு. இப்ப புரியுதா உங்களுக்கு? பாஜக எதிர்ப்பு கை கொடுக்க நினைச்சுக்கிறாங்க, இப்ப பாஜகவே கை கொடுத்தோன்னே அதுவும் வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இல்ல இன்னைக்கு நான் இப்போ ஒரு போஸ்ட் அனுப்பியிருந்தேன்ல, டிஎம்கே காரன் வந்து இஸ்லாமிய இது வந்து இஸ்லாமியர்கள் வந்து கொச்சைப்படுத்தி தாவேக தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். யாரோட சோர்ஸ் யாருன்னா வந்து பிஜேபி வந்து சிஏஏ வந்து அமுல்படுத்துச்சு தெரியுமா, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பிஜேபி சங்கியே ஒருத்தர் வந்து தொப்பியை போட்டு முஸ்லீம் இடத்துல இருந்து ஒரு போஸ்டை போட்டிருக்கான். சிஏ வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம், சிஏ வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு முஸ்லீம் இதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸோ வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியிலுமே இருப்பான்ல. ஹிந்துனா டக்குன்னு இந்த பட்டையை போட்டு நின்றுவாங்க, இது கிறிஸ்டின்னா டக்குன்னு ஒரு சீனை போட்டு நின்றுவாங்க ஃபாதர் ஃபேஸ்ல. அந்த மாதிரி பிஜேபி தலையிலேருந்து ஒரு தொப்பியை போட்டு நிற்கிறான் பாய்னு. அவனை வந்து ஆமா பாய்ன்னு சொல்லிட்டு யாரு யூஸ் பண்றாங்கன்னா டிஎம்கே யூஸ் பண்றான். இல்ல இல்ல அப்ப நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சுல, கேப்பாரா விஜய் அப்ப தலைவர் சொன்னா சரிதானே, பாசிசம் பாயாசம். இல்ல விஜய்க்கு எதிரா ஒரு கருத்து தெரிவிக்கிறான். ஓகே, எனக்கு இந்த வந்து அந்த கேள்வியாவது ஓரளவுக்கு லெஜிட்டிமேட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேள்விக்காவது நம்ம பதில் சொல்லலாம். கேட்டா அவன் சொல்ற ரீசனு இந்த மாதிரி சூதாடுறவங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு, சில்லியான விஷயங்கள். இது ஒரு காரணம்ட்டு அதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து சுய விளம்பரத்துக்காண்டி பண்ணிக்கிற செயலுங்க. அதாவது சில பேரை எதிர்த்தோம்னா ஏதாவது பேசணும், இவனுக்கு எதிராக பேசணும் இதை வந்து ஸோ இவங்க நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம அமைதியாக மட்டும் இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப இந்த மாதிரி போஸ்ட் இந்த மாதிரி இது பார்த்தோம்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் மட்டும் இல்லை எல்லாருமே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். எது சரியோ அதை தேடி கண்டுபிடிச்சிக்கணும். உங்களுக்கு எதுவுமே ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு திமுக வந்து ஒரு போஸ்ட் போடுறான்,
இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. உங்களுக்கு வந்து அந்த சோர்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக கீழே கமெண்ட்ல போய் க்ரோக்கிட்ட கேளுங்க, மேலே சொல்லியிருக்க தகவல் வந்து சரியா தவறா அப்படின்னு மட்டும் கேளுங்க. அதுவே வந்து செருப்பால் அடிச்சிருவாங்களா, பாதி இது பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து ஸோ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் நீங்க தேடி பாருங்க. சோர்ஸ் கிடைக்கலையா, குரோக்டே கேளுங்க. எனக்கு வந்து குரோக்கே செருப்பால் எனக்கு வந்து அடிச்சிருவாங்க. அந்த ஃபுல்லி ஒரு நிமிஷம் பயங்கர நாய்ஸ் இருக்கு, யாராவது அந்த மியூட் போட்டு இல்ல. எனக்கு வந்து ஃபுல்லி கன்வின்ஸ்டுங்க. ஏன்னா விக்டர் கொஞ்சம் கோச்சிக்காம இது பண்ணிருக்கீங்களா? இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம. இல்ல 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 என்கிட்ட இருந்து ஞாபகம் வருதா விக்டர் இருந்தா? இல்ல இப்ப பரவாயில்ல. இல்ல எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு கன்வின்சிங் ஃபேக்டர்னா, நம்ம 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 விஜய் அண்ணாவோடைய கீழே ஃபாலோவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப ஷார்ப்புங்க. ஏன்னா ஒரு 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 ஐடி செல் இல்லாம என்ன தானா ரிசர்ச் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி நம்மளா இனோவேட்டிவா ஒரு வே கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். சரி, குரோக்ல போய் கேட்போமா, அங்கிட்டு போய் பார்ப்போமா, மற்ற டியூட்ஸ் வேற எதுவும் போட்டிருக்காங்களா, ஆன்லைன்ல போய் தேடுவோமா, இன்னைக்கு நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்மளுக்கு வந்து ஒரு கன்சாலிடேட்டட் இன்ஃபர்மேஷனோ அந்த வர இன்ஃபர்மேஷன் ஆத்தென்டிசிட்டி எப்படி இருக்குன்றது வேலிடேட் பண்றதுக்கு எந்த சோர்ஸ் இல்லாம நம்ம பசங்களா ஒரு எடுக்கிற முன்னெடுப்புகளும் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஷார்ப்பான இப்போ வந்து ரெஸ்பான்ஸ். நம்ம வந்து இல்ல அவங்க வந்து நம்ம வந்து கொத்தரிமையா நினைச்சிருக்காங்க. என்ன வந்து டிஎம்கே வந்து தருதோ அதை வந்து கரெக்டா வந்து பரப்பிடுவோம், டப்பன்னு காப்பி பேஸ்ட் பண்றாங்க தெரியுமா? இப்ப ஷர்மிளா, பாக்டீரியா, அடுத்து செந்தில்நாதன், தென் அந்த ஆல் த டிஎம்கே மெம்பர்ஸ் அவங்க எல்லாம் அப்படியே பண்ணுவாங்க. டக்கு பண்ணிட்டு ஒரு செய்தி வரும், அப்படியே இதை அப்படியே பிச்சு பிசராம அடிப்பாங்க. 1% டீமுங்க இதெல்லாம். இவங்க எல்லாம் தமிழ்நாடும் கிடையாது, இவங்க எல்லாம் மொத்த இல்ல மக்கள் ரெப்ரசன்டேட்டிவும் கிடையாது. டீம் வாட் எவர் இட் இஸ் டீம் 1% கூட 10% 100% டீமாவே இருந்துக்கோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே செய்தியை தான் எல்லாருமே அதிகபட்சம் என்ன செய்வாங்கன்னா அந்த வார்த்தைகளை மட்டும் மாற்றி போட்டு அனுப்புவாங்க. பட் நம்ம எப்படிப்பட்டாங்கன்னா இந்த சாதாரண சினிமா விஷயத்துலேயே கலெக்ஷன் வந்து தியேட்டர் வைஸாக போய் இது இருந்தாங்க. அப்பயே சினி ட்ராக் தான் என்ன ஒரு ட்ராக் பண்ணி அப்படி எடுத்து நம்ம வந்து பழகினவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அரசியல் வரும்போது நம்மளுக்கு தெரியும், ஏன்னா டே நாங்கள் கலெக்ஷனையே அப்படி கரைச்சி கொடுத்தவங்களா. உண்மையான திருப்பூர் சுப்பிரமணியத்துலேருந்து அவ்வளோ கான்டாக்ட் எடுக்கணும் நமக்கு ஒரு சினிமா விஷயத்துல, சாதாரண என்டர்டைன்மெண்ட்டு அதுக்கே நம்ம அவ்வளோ எஃபோர்ட் போட்டோம். அப்போ அரசியல் எங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இதுவரைக்கும் புரியாமல் இருந்துச்சு, இப்போ புரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுவோம். சினிமாவுக்கே நாங்கள் அவ்வளோ எஃபோர்ட் போட வேண்டாம். என்னோட வாழ்க்கைங்கிற முக்கியம், என்னோட சமுதாயம், என்னோட குடும்பம் எல்லாமே இதை வச்சு நம்ம வந்து பயனடைய போகிறவங்க போது அதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுவோம். என்னோட அடுத்த இப்போ அடுத்த 5 வருஷம் வாழ்க்கை வந்து இதை நான் இப்போ போடுற ட்விட்டை நம்பியோ இப்போ நான் போடுற சப்போர்ட்டை நம்பியோ தான் இருக்குன்னு தான் எங்களுக்கு உணர்ந்துருச்சு. ஸோ நாங்கள் அப்போ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எனக்கு அதிகபட்சமே எனக்கு வந்து சினிமாவில் என்ன ஆச்சு, ஒரு சந்தோஷமா இருப்பேன். தளபதி படத்தை பார்த்தா அவரோட கருத்துக்கள் சில டைம் வந்து எனக்கு வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு 5 நிமிஷம் என் வாழ்க்கையில் 2 மணி நேரம், ஒரு வருஷத்தில் 2 மணி நேரம் படம் பார்க்குறதுக்கும் அவரோட கருத்துக்களை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு இது அந்த ஆடியோ லான்ச்சில் வர ஒரு ஒரு 10 நிமிஷம் அந்த வாழ்க்கை கதையோ இல்லை குட்டி கதையோ வந்து அதுவே எனக்கு அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்படும் போது அவரோட அரசியலுக்கு வரும்போது அப்போ அது எந்த அளவுக்கு என் வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்கும், எந்த அளவுக்கு வாழ்க்கையை தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த புரிதல் வந்து அவங்க புரிஞ்சிருச்சு, அதுவே பயத்தை ஏற்படுத்திச்சு அவங்களுக்கு. அதான் சொல்றேன், நம்ம எல்லாரும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்த பொலிட்டிக்கல் கிளாரிட்டி அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜுக்கும் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறதுக்கும் ஒரு டிஸ்டிங்க் க்ரோத்துங்க. நம்ம எல்லாருமே இன்னும் நிறைய விஷயங்களை பேசுறோம், இன்னும் கொஞ்சம் இன்னும் அன்ஸ்ட்ரக்சர்டா பேசினாலும் பட் அட்லீஸ்ட் நமக்குள்ள ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. இந்த நாலேஜே டிஎம்கேவை அசைச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கு. ஏன்னா இன்னும் நம்ம இன்னும் ஷார்ப்பா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, ஏன்னா இது என்னன்னா அடுத்தவன் என்ன பண்ணான்றதை நம்ம நோண்டி எடுக்கிறதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ இது. இப்போ நம்ம தளபதி என்ன பண்ணினாரு என்ன வச்சாருன்னு கேள்வி கேட்கும்போது மெசேஜஸ் பசங்க ஒன்று டக்குன்னு அவ்வளோ ஷார்ப்பாக எனக்கு தெரிஞ்சு யார் மாவட்டத்தில் இருந்தோ ஐடி விங்கில் இருந்தோ எந்த ரீஜனல் ஐடி விங் இருந்தோ யாருமே இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை விட எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ரெஸ்பான்ஸ் காமன் பீப்புள்கிட்ட இருந்து வருதுங்க. என்ன ஒன்றுமே ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு 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 சாதாரண விஜயோடைய ஒரு 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 விஜய் அண்ணாவுடைய ஒரு ஃபாலோவராக இருக்கிற எல்லாரும் எடுத்து போடுறோம். எதுக்காண்டி எடுத்து போடுறான் என்ன இல்லை அதான் இப்போ இது வரைக்கும் வந்து நம்மளை வந்து எப்படி நரேட் பண்ணுவாங்கன்னா விஜய் வந்து இது எம்ஜிஆர் மாதிரி வர எம்ஜிஆர் வராங்க. அவர் எம்ஜிஆர் டோட்டலி அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு உண்மை. இது பொய்.
இல்ல எம்ஜிஆர் விட சிறந்தவர். ஏன்னா வந்து எம்ஜிஆராவது வந்து இது அண்ணாவோட இருந்தவர், அரசியலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டுங்கிற விட அடுத்து அந்த கட்சியில இருந்து இருந்துட்டு வந்தவர். ஸோ நீங்க அந்த கட்சி தலைவர் எல்லாம் வர்றதுக்கு அந்த ஆதரவு கிடைக்கிறது ஓகே. இப்போ தலைவர் யாருன்னா அவரே கட்சியை உருவாக்கியிருக்காரு ஃப்ரம் த பாட்டம் ஸ்கிராச்ல இருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு படியா செதுக்கிறவர். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த வெயிங் ஸ்கேல வந்து தவறான ஸ்கேலு. எம்ஜிஆருக்கு அப்புறம் கம்பேர் பண்றது கிரேட்டர் தன் எம்ஜிஆர். புரியுதா உங்களுக்கு? அப்படிங்கும் போது ஸோ அதே மாதிரி வந்து இன்னொன்று என்னன்னா இதுதான் வெயிங் ஃபேக்டர் தான். இப்போ வந்து நீங்கள் வந்து இது உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த இதுங்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் இது வரைக்கும் செஞ்ச நல்ல திட்டங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். உண்மையிலே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அவங்க அதிகபட்சம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரோ உங்க சைடுல பயங்கரமா மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து ஏன் சைடா யாரு பயங்கர மழை. இப்போ 2 பேர் மட்டும் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ நான் இது பிளாக் இது பண்ணுறேன், இது ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணுறேன். அங்கே கேட்குதான்னு பாருங்க. அப்போ உங்க சைடு தான் ப்ரோ. இந்த அளவுக்கு சவுண்டை கேட்குது. நான் ஏசி தான் போட்டு வச்சிருக்கேன். அதுவும் நான் அக்யூஸ்ட் கிட்டே போய் அதான் இது ஜாமீன் கேட்ட மாதிரி இருக்கு. என்னைய சந்தேகப்பட்டீங்களா ஐயா? இல்ல இதுல விக்டர் யாருன்னா இந்த கடல் படத்துல வரும்போது கப்பல் படம் அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்க சார். நான் ஓப்பனா கிரவுண்ட்ல ஒரு ஈகாக்கால எங்க சத்தம் வருதுன்னு நான் பாக்குறேன். இப்பயுமா கேக்குது? இப்பயுமா நருட்டோ தான் நருட்டோ. இல்ல இப்பயுமா கேக்குது? பயங்கர சத்தம். ஆல் மியூட் போட்டு எடுப்போம். நருட்டோ அதாவது வீட்டுல ஜன்னலுக்கு வெளியே மழை பெஞ்சா அப்படி இருக்கா? நல்லதா இருக்கானா? எனக்கு தெரியல. இது ஏசி ஆஃப் பண்றேன். இப்ப ஏசி ஆஃப் பண்றேன். இப்ப சவுண்ட் கேக்குது மாதிரி. கிட்டத்தட்ட இப்ப ரூம் வந்து அது ஏசில இருந்து அவ்வளவு சவுண்ட் வருது. அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுற ஹெட்செட் ஆஃப் ஏசி நான் எவ்வளவு பாத்திருக்கேன். இந்த வடிவேல காலை அகட்டி வச்சுன்னு காத்து வாங்குற மாதிரி ஏதோ பண்ணுகிறேன். நானுதான் வடிவேல காலை அகட்டி வச்சு காத்து வர மாதிரி என்னவோ பண்ணுகிறேன். யாரு இப்ப இல்ல இப்ப பாக்குறேன். இப்ப பாரு ஏசி இப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப ஒண்ணும் இல்ல கரெக்டா இருக்குது. அங்க ஆன் பண்றது இங்க கேக்குது. என்ன கம்பெனி ஏசி? இவ்வளவு காசு என்ன கம்பெனி ஏசி? ஏசி அந்த ஆரோ இருக்குதுல்ல அத நேரம் ஏசி போட்டு எதுக்கு ஃபேன் போட்டுக்கிறேன். என்ன உயிரா இல்ல ஏசி ஃபேன் வந்து அதிகமா இருக்கு. அதான் அது இல்ல என்ன கேட்டா இந்த ஏசி வந்துட்டு அதான் ஆரோ இருக்கும்ல ஸ்ட்ரைட்டா மூஞ்சி கடிக்கிற மாதிரி பண்ணாத. மேலதான் சீலிங் இல்லைன்னா வந்துட்டு காலு கடிக்கிற மாதிரி. ஏசி போடும் போதுதான் மூஞ்சிக்கிட்டு வைப்பாங்க. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் ஆயிட்டே மூஞ்சிக்கிட்டு தான் வச்சுனுக்குற. எத்தனை டன் ஏசி? 1.5 டன். 1.5 டன். ஓகே அலெக்ஸ், அப்புறம் அலெக்ஸ் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். ஆமா ஐடிங்க எப்போ இந்த மாசம் வந்துருந்தா அடுத்த மாசம் வருமா? அது ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு ஆல்ரெடி. ஆனா அதான் அங்க டீம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். பார்ப்போம். கண்டிப்பா இது ஆயிடும். இந்த மாசத்துக்குள்ள ஆயிடும். அவ்வளவு டேட்லாம் ஆகுது. ஓகே. என்ன நம்ம ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து சொல்லு இல்ல நம்ம மாவட்டத்துல ஏதோ ஒரு மாவட்டத்தை நம்ம வந்து அந்த மாவட்ட பிரச்சனைய சார்பா போராட்டம் வந்து நம்ம நடத்துறாங்க. நியூஸ்ல வந்து ஆனா அது என்னன்னா அந்த ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி போயிருது. அது ஒரு ரெக்கார்ட் ஆகி ஒரு ஆவணமா இருக்குன்னு சொல்றாங்க. நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா அது கவர் பண்ணி அதுல இருக்கும். கேட்டா ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது ட்விட்டர் இல்ல. ஏன்னா ட்விட்டர் எல்லாமே ஸ்ட்ராங் தான். கேட்டா ஏன் இன்ஸ்டாகிராம் எல்லாமே டிவிக்கு எல்லாம் மிகப்பெரிய ஸ்ட்ராங் தான். ஆனா யூடியூப் தான் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாப்போம். அது கண்டிப்பா அதாவது நிறைய பேர் வேணும். இப்ப இல்ல ஒருத்தவன் இல்ல 2 பேருங்கிறவன எக்கச்சக்க பேர். அப்படாதான் வந்து
டிஎம்கேவோட முக்கிய ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமா இருப்பான். ஒருத்தன் தலையில தொப்பியை மாட்டிக்கிட்டு மூக்குல க்ளவுன் மாட்டிக்கிட்டு பேசுவான். இல்ல ஒருத்தன் நரட்டோ சிவப்பு பேசுறது மூக்கன் என்னமோ பேசுறது ஓகே. சம்திங். நான் சொல்றது நம்ம இப்போ ஒரு போராட்டம் நம்ம பண்றாங்க தெரியுமா, ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பண்றாங்க. அது நியூஸ் எல்லாம் வருது. ஆனா வந்து அது நிக்க போயிருதுங்க, ஒரு செகண்ட் அப்படியே போயிருது. அதான் ஸோ அது யூடியூப்ல நம்ம அதை இல்ல எப்போ இல்ல நீங்க வந்து நம்மளை கம்பேர் பண்ண டிஎம்கே கம்பேர் பண்ண நம்ம எவ்வளவு பெட்டரா இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நிக்க மாட்டேங்குது போயிருங்க விட நம்ம எதுக்கு வந்து கவன ஈர்ப்பு தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு போராட்டம் தான். இதுவுமே வந்து இது வரைக்கும் லாங் டேர்ம் இது வரைக்கும் இன்னமும் யாருமே பண்ண கடலூர் போறது இல்ல. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இது வரைக்கும் ஐ மீன் டிஎம்கேவோ இல்ல ஏடிஎம்கேவோ. கடலூர்ல வந்து நம்ம ஒரு போராட்டம் வந்து சொல்லுங்க. பண்ணோம் சார்பில், தாவிக சார்பில். என்ன போராட்டம்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து புதுசா கட்டிருக்காங்க. ஆனா அது வந்து அந்த கடலூர் மாவட்டத்துக்கு கொஞ்சம் அவுட் சைட்ல இருக்கிற மாதிரி கட்டிருக்காங்க போல இருக்கு. அதனால அது கொஞ்சம் அது சரியா வராது, அது பஸ் போக்குவரத்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனா அது வந்து இப்ப நமக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செப்பரேட்டா. அது அந்த நம்ம அதுல இருக்கும். நம்ம வந்து அது அதனால தான் நான் யூடியூப்பை மெயினா பார்த்துட்டு இருக்கேன். சரி பார்க்கணும், கொஞ்சம் எப்படி இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள வந்துருன்னு எனக்கும் தோணுது. ஆமா, அடுத்து அப்ப இங்க யூடியூப்ல ஒரு சேனல் ஓபன் பண்ணி அதெல்லாம் திறந்துருக்கீங்களா? வந்துருங்க. மெயின் மீடியா நம்மளுக்கு ஒரு மீடியா சேனல் வேணும் கண்டிப்பா. ஏன்னா மெயின் மீடியா இருந்தால் தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு கருத்தை வந்து நம்ம வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த இந்த தலைவர்கள் வந்து யார் யார் இந்த மெயின் தலைவர்கள் யார், அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்லாம் வந்து மக்களுக்கு சேர்றதுக்கு ஒரு மெயின் மீடியா தேவை. அது கண்டிப்பாக வந்துடும் கூடிய சீக்கிரம். ஆமா, அதான் அது எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கு நல்லது. நமக்குன்னு ஒண்ணு இருக்கணும். ம் இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். நம்மள பசங்க வந்துகிட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னு சொன்னா அதை எந்த மீடியா கவர் பண்ணாது. அதுவே ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 1 வீக்கா அந்த நெகட்டிவிட்டியை மட்டும் தான் வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அது எஸ்பெஷலி நாங்க எல்லா மீடியா நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, காரணம் என்ன தெரியுமா? இப்போ முக்கால்வாசி மீடியா எல்லாமே வந்து திமுக கைக்கூலியாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் திமுக வந்து இது ஞானசேகரனா இருக்கட்டும், இல்லை செந்திலா இருக்கட்டும், வாட் எவர் மெயின் ஸ்ட்ரீம் எல்லா மீடியாவுமே திமுகவின் கீழே தான் இருந்திருக்கு. நான் ப்ரீவியஸாக கூட நினச்சிக்கிருந்தேன் திமுக இல்லாமல் அது தனிச்சையாக செயல்படுதாங்க. எந்த ப்ரீவியஸ் மீன்ஸ் ஏடிஎம்கே பீரியடில் ஏன்னா ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசுங்கிறது வந்து எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லையாடா, அப்போ வந்து மீடியாவுக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்க, மீடியா வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு. இல்ல ப்ரோ, பட் இப்போதான் தெரியுது எனக்கு நல்லா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் வந்து மீடியா ஃபுல்லாக வந்து டிஎம்கே கையில தான் இருக்கு. அது இல்ல ஏன்னா இப்போ நீங்க வந்து நீங்க அந்த பாருங்க மாதிரி மட்டும் எவ்வளோ பெரிய இல்ல. பிரச்சனை. நீங்க நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பேசுற பாயிண்ட்டை நல்லா உள்வாங்கிக்கோங்க. இந்த ப்ரொபகண்டா இந்த மீடியா கைக்குள்ள வச்சிருக்கிறதெல்லாம் எலெக்ஷன் ஒரு 2 மாசம், சாரி ஒரு 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 5 மாசம் வரைக்கும் தான். அந்த 5 மாசத்துக்கு அப்புறம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இது 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 வந்து நான் வந்து நம்ம இனிமே நடக்க போறதை வச்சு மட்டுமே சொல்லல. லாஸ்ட் டைம் நம்ம நடந்த பொலிட்டிக்கல் ட்ரெண்டா இருக்கட்டும், நீங்க ஞாபகம் இருக்கா? சன் டிவிக்காரனே ஏடிஎம்கே ட்வீட் இந்த வீடியோ போட்டான், ஞாபகம் இருக்கா? உங்க எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த ஸ்டாலின் தான் வராருன்ற மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அந்த லாஸ்ட் மூமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த மீடியாவுடைய கண்ட்ரோல்லாம் அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இருக்காது. பட் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அன்றன்றாட நடக்கிற விஷயங்களை மக்கள் கிட்ட எவ்வளவு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். நம்ம வந்து டிஎம்கே மாதிரி நம்ம நம்ம அந்த கொள்கையே பேசிக்கிட்டு இருக்காம மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கையில எடுத்தாவே போதும். அதான் சொல்றேன். இல்ல கொள்கைகளோடு சேர்ந்து தான் மக்கள் சார்ந்த அவ்வளவுதான். பிரச்சனை பேச முடியும். இப்போ கொள்கை இல்லாமல் பேசினோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல கொள்கைகளோட இல்ல இல்ல சேர்ந்து தான் பேசணும். நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு நூமா நடந்துக்க கூடாது. இப்போ சீமான் இவங்க மாதிரி ஆளுகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிளாப்பா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சரியான கொள்கைகளோ திட்டமிடலோ இல்லை. நம்மளுக்கு வந்து கொள்கை சார்ந்து தான் பேசி ஆகணும். இப்போ அம்பேத்கர்னா அம்பேத்கர் எடுத்துக்கணும், பெரியார்னா பெரியார் எடுத்துக்கணும், தலைவர் விஜய் பத்தி பேசினா விஜய் எடுத்துட்டு ப்ரோ, பேசணும். நம்ம எதை அதெல்லாம் சார்ந்து பேசுறோம், நம்ம ஏன் பேசுறோம் ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறது பேசிட்டு அது வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நம்ம இங்க இருக்கிற நம்ம இங்க அப்படிதான் இருக்கிற பேசணும். 100 பேர் இந்த கால்ல சொல்லுங்க. இருக்கிறோம். நம்ம 100 பேத்துக்குமே தெரியும் நம்மளும் எந்த அளவுக்கு திராவிட அந்த இந்த திராவிடியன் ஓவரால் நம்ம அண்ணாவா இருக்கட்டும், சாரி நம்ம பெரியாரா இருக்கட்டும், நம்ம அம்பேத்கரா ரேடியோ இருக்கட்டும், ஸ்டாக்னால எல்லாருடைய ஐடியாலஜிக்கு நீங்க நம்மளும் ஒரு டார்ச் பேரர். ஏன்னா நீங்களும் பெரியாருக்கு ஒரு அம்பாசிடர், ஆமா. நானும் பெரியாருக்கு ஒரு அம்பாசிடர். நீங்களும் 4 பேர்கிட்ட பேச போறீங்க, நானும் 4 பேர்கிட்ட பேச போறேன். இது வந்து வெறும் டிஎம்கே வந்து இன்னைக்கு அவன் மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுற கொள்கையா இருந்தது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு 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 இல்ல இதுக்கு முன்னாடி எப்படி டிஎம்கே செட் பண்ணிருந்துச்சுன்னா, நான்லாம் பேச மாட்டேன் நீ பேசுன்னு சொல்லிட்டு இது இப்ப பெரியாரையோ இல்லை அம்பேத்கரையோ என்னன்னா திமுக பேசாதான், திமுக வந்து ஒரு ஆளுக்கு வந்து கொடுத்து விட்டுருவாங்களாம். நம்ம வந்து இந்த இது நீ எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி தலித்கெல்லாம் நீங்க அம்பேத்கர் எடுத்துக்கப்பா, ஓ நீங்க இது தேவர் சொல்லிக்கிறீங்களா, நீங்க தேவர் எடுத்துக்கோங்கப்பா, பசுபன் முத்துராமலிங்க தேவர, ஓகே நீ நான் இப்படி பேசுறியா, நீ இந்த தலைவர் எடுத்துக்க, நீ எந்த தலைவர் எடுத்துக்க, கடைசி ஓட்டு போட்டு எனக்கு போட்டுரு,
நீனே வந்து அந்த குரூப்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைவரையும் வந்து ஒரு ஐடலா மாத்தி அந்த ஐடலுக்கு வந்து ஒரு சேவை செய்யற மாதிரி ஒவ்வொரு தலைவரை திருமாவளவன் அந்த இவரு வன்னியரசு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 10 பேரை வந்து கிரியேட் பண்ணி அந்த 10 பேர்ட்ட இருந்து ஓட்டை மட்டும் வாங்கிக்குது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு நான்லாம் அதான் கொள்கைன்னா கொள்கையா வச்சுக்க, என்கிட்ட எல்லாம் கொண்டு வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு அஜெண்டா செட் பண்ணி இருந்துருந்தாங்க. பட் இப்போ வந்து விஜய் தலைவர் என்ன பேசியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ எதுக்கு அம்பேத்கர் எடுத்துக்கிருக்க, உனக்கு இல்லையே, அம்பேத்கர் பொதுவானவர்ல, இங்க வா, நீ என்ன பெரியார் நீ மட்டும் தான் பேசுறங்கிற, இங்க வா, பெரியார் என்னத்தா, இது மக்களுக்கான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பொது உடைமை ஆக்கிட்டாப்ல. பொது உடைமையா இருந்ததை திரும்ப வந்து பொது உடைமை மக்களுக்கே கொடுத்துருக்காரு. இவ்வளோனா வந்து ஒவ்வொரு சமூகமும் வந்து எங்களுக்கான தலைவர், அவர் உங்களுக்கான தலைவர் இல்லைம்மா, அவர் நம்மளுக்கான தலைவர்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்காரு. புரியுதா? அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மண்டையில அடி. சொல்லும்போது ஓட் பேக் வச்சு இப்படி பண்ணிக்கிறேன். நான் வாசிக்கிறேன், இது எல்லாருமே கால்ல இருக்க எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது அண்ணா பெரியார் இன்னைக்கு டிஎம்கே நம்ம கிட்ட செட் பண்ற புரோபகண்டா என்ன, இந்த மாதிரி நாங்க வந்து இந்த மதவாத சிந்தனை உள்ளவங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு நம்ம அடிப்படை என்ன சமத்துவம், மக்களுக்கு வேணுன்ற சம உரிமை, இதெல்லாம் பாதிப்படைகிறவங்கள நாங்கள் எந்த அளவுக்கு தடுத்து இந்த 75 திராவிட கட்சிகள் எல்லாமே நிறுத்தியிருக்கோன்றதுக்கு இன்னைக்கு அந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ் அவங்களுக்கு செட் ஆகலைன்றதுனால நம்ம 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 டிஎம்கேவோட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்ட்டு நான் வாசிக்கிறது எல்லாரும் கேளுங்க. என்ன இதோட தலைப்பு வந்து ஆணவன்ற ஒரு பேச்சில் பேசுகிறோம். நம்மளெல்லாம் எவ்வளோ இழிச்சவாயன் ஆக்குறான்றதுக்கு இதுதான் சிறந்த உதாரணம். நம்ம இப்போ சொல்கிற கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறணும் அப்படின்றத நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறணும். அவர் சொல்கிறாரு, இந்த சமூகத்தில் அங்கெங்கே நடைபெறுகின்ற ஒரு சில பிற்போக்குத்தனமான செயல்களை காட்டி இதுதான் பெரியார் மன்னா, அம்பேத்கர் மன்னா என்ற நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள். நீலிக்கண்ணீர் வடிக்கிறவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? இந்த இந்த மண்ணில் இந்த கொடுமைகள் இன்னும் தொடர்கின்றதே என்ற கவலை கிடையாது. நீங்கள் மாற்றத்தை விதைத்து விட்டதாக, பயன்படுத்தி விட்டதாக பெருமைப்படுகின்ற மண்ணில் இன்னமும் எங்களுடைய பழமைவாதமும் பிற்போக்குத்தனமும் அடக்குமுறையும் இருக்கிறது என்று காண்பிக்கின்ற ஆணவமானது அந்த பேச்சு. ஸோ இப்போ இவர் சொல்ற கொள்கையோடைய ரியாலிட்டி இன்னைக்கு அப்படியே நீங்க ஒரு ரியாலிட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி சிறுமைப்படுத்துறாங்க பாருங்க. ஒரு சில பிற்போக்குத்தனமான செயல்கள். அதாவது இன்னைக்கு இது பெரியார் மண்ணா, அம்பேத்கர் மண்ணான்னு ஏன் டிஎம்கே மற்ற மற்ற அந்த அந்த மதவாத கட்சிகள் கேள்வி கேட்குறாங்கன்னா, இன்னும் எங்களுடைய பழமைவாதம் இங்கே இருக்கு, நாங்கள் பிற்போக்குத்தனத்தை இன்னும் விதைச்சிருக்கோம். ஸோ அவங்களுடைய ஸ்டாண்டுக்கு 75 வருஷம் நீ என்ன ஆணி பிடுங்கணுன்றதுக்கு நீயே பதில் சொல்ற. நாங்கள் இது வரைக்கும் ஒரு ஈர வெங்காயமும் பிடுங்கல, இன்னும் இருக்கிற மிச்ச மீதியை வந்து நாங்கள் 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 இன்னும் எங்களால் எதுவுமே எங்களால் அது பண்ண முடியாத கையாளாகத்தனத்தை தான் காட்டுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு திராவிட இந்த இந்த டிஎம்கே ஏடிஎம்கே நமக்கு பண்ணியிருக்கக்கூடிய அதான் சிம்பிளா இருந்து சர்க்கார் படத்துல சொல்லியிருப்பார்ல, என்னப்பா ஏன்டா இப்ப இவ்வளவு கஷ்டப்படுற மக்கள் தான் கஷ்டப்படுறா இருந்துச்சு, அப்ப அதை பண்ணிட வேண்டியதுதானே அப்படின்னு. ஐயோ அப்படி பண்ணிட்டா வறுமை ஒழிச்சிருங்க அந்த மாதிரிதான். புரியுதா உங்களுக்கு? இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கே தெரியும் இதை சால்வ் பண்ணக்கூடியதுதான், இந்த சால்வ் பண்ணிட்டோம்னா மக்கள் வந்து நல்ல நிலைமை அடைஞ்சிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து ஒரு சாதி தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசுடைமையாக்கப்பட்டதோ இல்லை ஒரு பிரைவேட் கம்பெனியோ ஓன் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட இருந்து இல்லப்பா நீ வந்து இது மக்களுக்கு பொது உடைமையாக்கப்பட்டது, நீ பொது உடைமையாக தான் வைக்கணும்னு சொல்லிட்டோம்னா அப்ப மக்கள் எல்லாம் பயன்பெற்றுட்டாங்கன்னா அப்ப அந்த தலைவரோ ஏதோ தேவைப்படாது. புரியுதா? அப்ப அந்த தலைவரை தேவைப்படாட்டி அந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி அடுத்த வாட்டி நான் வந்து ஓட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, சரி போன வாட்டி நீ இது பண்ணன்னு சொல்லிட்ட பண்ணிட்ட, இந்த வாட்டி என்ன பண்ணுவ இந்த வாட்டி அப்பதான் எக்ஸ்ட்ரா பண்ணி ஆகணும். அவர் அப்பப்போ சொல்லியிருக்காருங்க. அப்பப்போ நம்ம மைண்டுக்குள்ள பொலிட்டிக்கல் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ன்றது எந்த எந்த ஆடியோ லான்ச்சுன்னு தெரியல. அது ஏதோ ஒன்று சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு நியூஸை நீங்க படிக்கும் போது அதை எப்படி படிக்கணும், அதை எப்படி திருத்தி எழுதுவாங்க. இப்ப இந்த ரீசன் அந்த குழந்தைகளுக்கு எக்ஸாக்ட்லி. ஸோ அதெல்லாம் பாருங்களேன், எவ்வளவு ஒரு கிளாரிட்டியான தாட், ஒரு மெசேஜை எப்படியெல்லாம் அவங்க ட்விஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சாதகமா நடக்கிற விஷயங்களை மேனிப்புலேட் பண்ணி
நம்ம மக்கள் கிட்ட ஒரு பயத்தை, அந்த ஒரு நர்வஸ்னஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு. ஏண்டா மக்கள் மக்கள் அவன் அதான் பிஜேபி இப்போ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதான்னு டிஎம்கே எடுக்கிற முடிவு ஸ்டாண்ட் இல்ல. தமிழக மக்கள் ஆகிய நாங்க, இளைஞர்களாகிய நாங்க எடுக்கிற முடிவு. நான் எடுக்கிற முடிவுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் தான் நீ. ஏன்னா நீ ஆமாம் வந்து ஒண்ணும் இங்க ஹெட் கிடையாது. என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கண்டிப்பாக மட்டும்தான் நீ. எனக்காண்டி நீ அங்க பேச போற. இதை விட்டு நாங்க தான் பிஜேபி நிறுத்துறோம், நாங்க தான் இதை தூக்கி நிறுத்துறோம், நான் ஓட்டு போட்டாதான்டா உனக்கே அங்க பதவி, நான் ஓட்டு போடலன்னா நீ அங்க கிடையவே கிடையாது. அந்த அது அது நம்ம நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளாலதான் அவங்கனால நம்ம கிடையாது. நம்ம நம்ம ஓட்டு போட்டதுனாலதான் அவனுக்கு அங்க அங்க வேல்யூவே இருக்கு. அதான் அந்த நம்ம 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 எந்த அளவுக்கு இந்த 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 ஏமாத்து வேலைகள், டிஎம்கேவோட சதி வேலைகள், நாளைக்கு பிஜேபியும் இந்த கூட்டணியில இருக்கு. ஒரே இந்த எல்லா சதி வேலைகளையும் நம்ம நல்லா உள்வாங்கிட்டு நம்ம எடுக்க போற ஒரு முடிவும் ரொம்ப முக்கியமான முடிவு. வருங்காலத்துக்கு நம்ம ஏற்கனவே மக்கள் இந்த பாஸ்ட் தப்பு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சாய்ஸ் இல்ல. அன்னைக்கு தேவை சந்தர்ப்பம். அதான் நான் பேசுற கேக்குதா? இல்ல எல்லாரும் மீட் பண்ணிட்டோமா? அதனால நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப காஷியஸா யோசிக்கணும். அன்னைக்கு மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற விஜய் அண்ணா இருக்கிற மாதிரி அன்னைக்கு சாய்ஸ் யாருக்குமே அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு மக்கள் எதிர்த்து கேட்கறதுக்கு, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இளைஞர்களுக்கு மத்தியில இவ்வளோ பெரிய எழுச்சி இல்ல. இன்னைக்கு நம்ம நம்ம நியூஸ் ஆர்டிக்கல்ல படிக்கிறதா இருக்கட்டும், சர்வேலன்ஸ் எடுக்கிறதா சர்வே எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல போல் ஒரு ஒரு இடத்துலயும் போய் எடுக்கிறதா இருக்கட்டும், விஜய் அண்ணா 4 பேத்துல ஒரு ஆள் விஜய் அண்ணாக்கு ஒரு ஓட்டு இருக்கு. ஸோ இந்த ஓட்டை நம்ம எப்படி டபுள் ஆக்கணும்? அண்ணன் என்ன அவர் நம்ம அண்ணன் சொல்ல போற கொள்கைகளுக்கு நம்ம அதை எடுத்து கொண்டு போய் போட்டாவே இன்னைக்கு அந்த ஓட்டு ஈஸியா டபுள் ஆயிடணும். ஸோ அதனால நமக்கு கிரவுண்ட் லெவல்ல நல்ல ரீச் இருக்கு. இன்னைக்கு நல்ல சாய்ஸ் இருக்கு. இளைஞர்கள் ஸ்மார்ட்டா ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ஸோ இவ்வளோ சாய்ஸ் இருக்கும்போது நம்ம ஒருவருடைய ஓட்டும் ஸ்மார்ட்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து நம்ம வெறும் ஒரு ஓட்டு போட்டுட்டு, ஒரு கட்சியில போட்டுட்டு, ஒரு ஒரு ட்வீட் போட்டுட்டு, ஒரு ரீல் போட்டுட்டு கடந்து போறது கிடையாது. இது உங்களுடைய இது நாளைக்கு நீங்க உங்க உங்க நம்ம நம்ம அப்பா அம்மாவுக்கு, நாளைக்கு நம்ம லைஃபுக்கு, நாளைக்கு உங்க ஃபியூச்சருக்கு நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட். என்ன ஒருத்தன் வந்து எதுவுமே ஏற்கனவே நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்ச எத்தனையோ பேத்துக்கு நம்ம வாய்ப்புகளே கொடுக்காம, நம்ம தமிழ்நாட்டு மக்களும் அந்த அளவுக்கு தான். ஏன்னா நாளைக்கு எப்படி மாறுவாங்க, என்ன மாதிரி மாறுவாங்கன்னு நம்ம தெரியாது. பட் ஆனா நம்ம இருந்தாலும் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. விஜயகாந்த் அன்னைக்கு விட்டுட்டீங்க. ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு விஜயகாந்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, ஒரு தடவை எதிர்க்கட்சியாக தலைவரா நிற்கும் போதே அவ்வளோ பெரிய ஆளுமை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருந்தார். அவரை அடக்கி உடக்கி மத்தெல்லாம் பண்ணிட்டாங்க. அது வேற விஷயம். நம்ம அதுக்குள்ளே போனோம்னா அது வேற மாதிரி. ஏன்னா பட் ஆனா விஜய் அண்ணாவும் அவங்களால அவ்வளோ ஈஸியா அசைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிற இன்னைக்கு நம்ம இளைஞர்களுடைய ஃபோர்ஸ் வந்து அது வேற லெவல். ஏன்னா அவங்களால அதாவது சேலஞ்ச் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது யாருமே ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஒர்க் ஃபோர்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம நம்ம எல்லாருமே இங்க விருப்பப்பட்டு வந்து பேசுறோம். யாரும் சொல்லி கொடுத்து பேசல. நீங்க உங்க வேலையை விட்டு இல்லை விஜயகாந்த் வந்து அவங்க வந்து நரேட்டிவ் அதை எப்படி செட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவர் வந்து ஒரு காட்டு பிராண்டிய ஒரு அன்ஸ்டேபிள் பர்சன். அவர் வந்து எடுத்தவங்க ஒருத்தர் முடிவு எடுத்துருவாரு.